ஃப்ளிப்கார்ட்ல இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு நியூ ஃபியூச்சரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நியூ ஃபியூச்சர் தான் இன்னைக்கு வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, யாராருக்கெல்லாம் இது வந்து யூஸ் ஆகும், இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாக வந்து தேவைப்படும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் ஆரம்ப காலத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்த ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பே நோ பே லேட்டர் அப்படிங்கிற ஒரு நியூ ஃபீச்சரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் பே இன் 3 அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபைனலாக அவங்க லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு நியூ ஃபீச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐ. இந்த ஒரு ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டோ கிரெடிட் கார்டோ வந்து தேவையே கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருளை வந்து நோ காஸ்ட் இஎம்ஐயில் வந்து வாங்கணும் அப்படின்னா பஜாஜ் இஎம்ஐ கார்டாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி கிரெடிட் கார்டா இருந்தாலும் சரி, டெபிட் கார்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கார்டுமே தேவை கிடையாது. இந்த ஒரு ஃபீச்சர் உங்ககிட்ட இருந்ததுன்னா இது மூலமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்ல எந்த ஒரு பொருளையும் நீங்க இஎம்ஐல வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து அப்ளை பண்றது, என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட் செக்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் செக்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அக்கௌண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ணதுமே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்சியல் ஆப்ஷன்ல வந்துட்டு இஎம்ஐ ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐ இன்ஸ்டன்ட் அப்ரூவல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சரை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய பஜாஜ் இஎம்ஐ கார்டு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஃபியூச்சருக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தா மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு பஜாஜ் இஎம்ஐ கார்டு கூட உங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம், எவ்வளவு வட்டி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐ அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்ளை பண்ற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகுதோ இல்லையோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எப்படி அப்ளை பண்றது, இதோட ப்ராசஸ் என்ன, இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் இங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இஎம்ஐ ஃபியூச்சரை இவங்க டைரக்டா ப்ரொவைட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து டைரக்டாவும் ப்ரொவைட் பண்றாங்க, மற்ற ஃபினான்சியல் கம்பெனியோட டைஅப்லையும் வந்து இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கம்பெனியோட டைஅப் வச்சிருக்காங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சோலா பினான்ஸ், அடுத்தது டிஎம்ஐ ஃபினான்ஸ், அப்புறம் ஃபீப், டிவிஎஸ் கிரெடிட், ஃப்ளிப்கார்ட் ஃபினான்ஸு, ஹெச்டிபி பேங்க். ஸோ இந்த ஒரு 6 ஃபினான்சியல் கம்பெனி டைஅப்ல தான் வந்து இந்த ஒரு ஃபியூச்சரை ப்ரொவைட் பண்ணுது. நீங்க வந்து இந்த ஒரு ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐக்கு அப்ளை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து உங்களோட பேசிக் டீடைல் எல்லாத்தையுமே என்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு 6 கம்பெனில உங்களோட டேட்டாவுக்கு யார் வந்து லோன் ஆஃபர் வந்து பண்றாங்களோ ஸோ அவங்களுக்கு இது வந்து ரீடைரக்ட் ஆகி அவங்க உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் லிமிட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க, இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் நீங்க அதுல வந்து பார்க்க முடியும். ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கம்பெனி டைஅப்ல இருக்கிறதுனால கண்டிப்பா ஏதாவது ஒரு கம்பெனில உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆகும் அப்படின்னு வந்து வேணா எதிர்பார்க்கலாம். ஸோ ஓரளவு நல்ல சிபில் ஸ்கோர் அதுக்கு கண்டிப்பா தேவை. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே இன்னும் இதை பத்தின ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை பொறுத்தவரையிலும் குயிக்கா உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ காஸ்ட் இஎம்ஐ, எந்த ஒரு இனிஷியல் பேமெண்ட்டும் இல்லாமையே நீங்க வந்துட்டு நோ காஸ்ட் இஎம்ஐல ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இதுல வந்து தேவையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் கிரெடிட் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா அப் டு 1 lakh வரைக்கும் உங்க கிரெடிட் லிமிட் வந்து தரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பொருளை வந்து செலக்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு ஃபோனையோ இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தை நீங்கள் வாங்குவீங்களா அந்த ப்ராடக்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பே இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐயை நீங்கள் சூஸ் பண்ணணுமா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேவிசி டீடைல், உங்களோட பேசிக் டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும். அதில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான அந்த அமௌண்ட்டை வந்து அப்ரூவ்டில் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆர்டர். ஸோ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எத்தனை மாதத்துக்கு இஎம்ஐ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ண வேண்டியதான். இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். இப்போ வந்துட்டு இதை வந்து நான் உங்களுக்கு லைவாக அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ஹோம் பேஜுக்கு வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வந்து புதுசாக லான்ச் ஆயிருக்கு, அதை வந்து நீங்கள் இஎம்ஐயில் வாங்கணும், என்கிட்ட ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எதுவுமே கிடையாது,
எனக்கு வந்து இந்த இஎம்ஐ மூலமா எடுக்கணும் அப்படின்னா ஸோ எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபோனை வந்து வாங்க போறீங்களோ இல்லை எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தை வாங்க போறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து விவோவில் ஒரு ஃபோனை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 22,999 ரூபா இந்த ஃபோனோட ப்ரைஸ் ரேட்டு. ஸோ இப்போ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் அதோட ப்ரொசீஜரை சொன்னோம்ல, இதில் வந்து பாருங்க பே வித் இஎம்ஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பே நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து இஎம்ஐல வாங்கணும், நமக்கு இஎம்ஐல வாங்குறதுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு பே வித் இஎம்ஐ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத ப்ராடக்ட்லாம் வந்து காட்டுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெலிவரி அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். ஜஸ்ட் அந்த அட்ரஸை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கண்டினியூ வித் இஎம்ஐ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்து வந்துருவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஐசிஐசிஐ பேங்க்ல ஏடிஎம் கார்டு இஎம்ஐ வந்து ஆப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி கொட்டாக் பேங்கோட ஏடிஎம் கார்டுலையும் நமக்கு இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. பட் நமக்கு இது தேவையில்லை. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இஎம்ஐக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த ஏரோ மார்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க்கை செலக்ட் பண்ணதுவே உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐ நியூ அப்படின்னு சொல்லி காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐ வித்தவுட் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செக் எலிஜிபிலிட்டி கொடுத்தது பேஜ் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயிலை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் வந்து ஷோ ஆகும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பரில் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட மந்த்லி இன்கம், இதில் என்ட்ரு பண்ணக்கூடிய மந்த்லி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 25,000க்கு மேலே இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிளே ஆகும். ஸோ அதையும் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இந்த இடத்துல நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து செக் எலிஜிபிலிட்டி வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செக் எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் யுவர் எலிஜிபிலிட்டி ஃபார் த லோன் ஆஃபர் அப்படின்னு சொல்லி காமிக்கும், வெயிட் பண்ணுங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐ வந்து அவைலபிளாக இருக்குது, நமக்கு வந்து ஆஃபரும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரி ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐ வந்து எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா எந்தெந்த ஃபினான்ஸ் கம்பெனிலாம் உங்களுக்கு இந்த ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரை கொடுக்குறாங்களோ அவங்க மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ லோன் ஆஃபர் வந்து பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே இங்கே வந்து லிஸ்ட் அவுட் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்கேஸ் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா ரிஜெக்டடும் ஆகலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ஃபினான்ஸ் கம்பெனி நமக்கு லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கம்பெனி எவ்வளோ ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்ஐ ஃபினான்ஸில் நான் நிறையவே லோன் எடுத்து ரீபேமெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி செஸ்ட் மணி அப்படின்னு ஒரு லோன் அப்ளிகேஷன் இருந்தது. ஸோ அந்த அப்ளிகேஷனில் தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் லோன் வந்து எடுத்திருந்தேன். அந்த லோனை ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்ஐ ஃபினான்ஸ் தான். ஒரு லேட் பேமெண்ட் கூட இல்லாமல் கரெக்டாக பேமெண்ட் வந்து பண்ணி நான் வந்து லோன் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து சிபில் ஸ்கோர்லாம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகி அடுத்தடுத்து லோன்லாம் கிடைச்சது. ஸோ இந்த கம்பெனியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 25,066 ரூபாய் வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ நம்மளால இந்த ஃபோனை வாங்க முடியும். ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட், அதே மாதிரி வந்து ரீபேமெண்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 9 மாதம் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இவங்க பிடிக்கக்கூடிய வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22% per ஆனுவலுக்கு வந்து உங்களுக்கு வட்டி வந்து போடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கம்பெனி ஓகே அப்படின்னா ஜஸ்ட் ப்ரொசீட் வந்து கொடுக்கலாம். அடுத்த செகண்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கிரெடிட்டை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி இவங்க வந்து ப்ராடக்ட் லோன் வந்து வாங்குறதுக்கு இவங்க நிறையவே லோன் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனியில் நமக்கு வந்து எலிஜிபிளான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15,000 மட்டும்தான் நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் நமக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாது. அது மட்டும் இல்லாமல் இதில் ரீபேமெண்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 12 மந்த் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் அதே 22% வந்து போட்டிருக்காங்க. அடுத்த தேர்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிபி ஃபினான்சியல் சர்வீஸ். ஸோ இந்த கம்பெனியும் நமக்கு லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் அமௌண்ட் 23,085 ரூபா நமக்கு வந்துட்டு லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அதிகபட்ச ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மந்த் நமக்கு வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களும் 22% அப்படியே வந்து போட்டிருக்காங்க. இது
தவிர நம்ம லோனை வந்து ரிஜெக்ட் பண்ண கம்பெனி எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீப், சோலா, அதுக்கப்புறம் வந்துட்டு எஃப்எஃப்பிஎல் அப்படிங்கிற இந்த ஒரு 3 கம்பெனியுமே நமக்கு லோன் ஆஃபர் வந்து பண்ணல. மொத்தம் 6 கம்பெனி லிஸ்ட் அவுட் வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட ஃபினான்ஸ் கம்பெனி. ஸோ இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கம்பெனி தவிர மீதி இருக்க 3 கம்பெனிலாம் நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆகலை. ஸோ இப்போ நம்ம வாங்கக்கூடிய ஃபோன் வந்துட்டு 9 மாதத்துக்கு இஎம்ஐயில் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் வருது அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நம்ம ப்ரொசீட் கொடுத்து நம்ம வந்து இந்த ஃபோனை வந்து வாங்கிக்கலாம். ₹1 கூட நம்ம வந்து இனிஷியல் டெபாசிட்டும் பண்ண தேவை கிடையாது. நோ காஸ்ட் இஎம்ஐலையும் நம்ம பொருளை வந்து வாங்கிக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணி உங்களுக்கு மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ண தேவை கிடையாது. இதுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்துருந்த அந்த பேனோ பே லேட்டரில் மேக்ஸிமம் நமக்குன்னு ஒரு கிரெடிட் லிமிட் கொடுப்பாங்க. அந்த கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம ஓடிபியை தவறுதலாக வேறு யாருக்காவது ஷேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பணம் போகிறதுக்கும் நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து அந்த பேனோ பே லேட்டரில் இது மாதிரி நமக்கு பணமும் வந்து லாஸ் ஆகிருக்குது. பட் இந்த ஃபியூச்சரில் அந்த மாதிரி வந்து லாஸ் ஆகாதுங்கிற மாதிரி இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன்னா நம்ம எந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்க போகிறோமோ அந்த ப்ராடக்ட்டுக்கு நமக்கு வந்து ஏதாவது ஃபினான்ஸ் கம்பெனி லோன் ஆஃபர் வந்து பண்ணுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்படி லோன் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க, அந்த லோன் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நம்ம ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி சிங்கிள் ஓடிபியை நம்ம யாருக்காவது அன்வான்டாக ஷேர் பண்ணி நம்மளோட பணம் வந்து டெப்ட் ஆகுற மெத்தட். ஸோ இதில் வந்து கொஞ்சம் அவாய்ட் ஆகும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இது ஒர்த்தாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து கேஒய்சிலாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு லோன் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை வாங்குறதுக்கான அமௌண்ட் இருக்குது. மேக்ஸிமம் டைமிங் வந்து 9 மாதம் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22% கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு ஓகே அப்படின்னா ஜஸ்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்துட்டு கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூ கேட்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கான கேஒய்சி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். ஆட்டோ டெபிட் செட்டப், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ்ட் ஆயிரும். ஸோ இதில் ரீபேமெண்ட் டைமிங் அப்படிங்கிறத மேக்ஸிமம் இவங்க கொடுத்துருக்கிறதா இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இவங்க வந்து கொடுத்துருக்கிற டைமிங்க்கு நீங்கள் வந்து இதை லோனாக வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர். ஸோ இப்போ உங்களுக்கு இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது ஒருத்தர் என்கிட்ட கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, அப்புறம் வந்துட்டு இஎம்ஐ கார்டு எதுவுமே இல்லை, எனக்கு ஒரு ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த ஒரு ஃபியூச்சரை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.